வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, முட்டை குழம்பு. ஒரு சின்ன பவுலில் நல்லா வறுத்த நிலக்கடலை பருப்பு, முந்திரி பருப்பு, இதோட சூடான பாலை சேர்த்துக்கணும். நீங்கள் இதுக்கு பதிலாக முந்திரி பருப்பும் கசகசாவை கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட கசகசா இல்லை, அதனால தான் நான் நிலக்கடலை பருப்பு போட்டிருக்கேன். ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சத்தூள், பெப்பர் தூள், மிளகாய் பொடி இதெல்லாம் போட்டு அவிச்ச முட்டையை பரட்டி எடுத்துக்கணும். இதே வானலிலேயே நறுக்கின வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கணும். ஒரு அரை ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் இறக்கும் போச்சில் கொஞ்சோண்டு மல்லித்தலை போட்டு கிளறி விட்டுட்டு அதை அப்படியே ஆற விடுங்க. அப்புறம் ஒரு மிக்சி கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துகிட்டு நம்ம வதக்கி வச்சோம்ல மசாலா, அவ்வளோத்தையும் இதில் போட்டு ஒரு நல்ல திக்கான பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும். ஒரு வானலியில் திரும்ப எண்ணெய் ஊற்றி நம்ம இப்போ அரைச்ச பேஸ்ட்டு அதில் ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி எடுத்துட்டு அதோட ஜீரகத்தூள், பெப்பர் தூள், கரம் மசாலா தூள் இது எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கொதி வந்ததும் நம்ம பரட்டி வச்ச முட்டை இதை அதில் போட்டு லாஸ்ட்டாக ஒரு லீட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியதுதான். இந்த காம்பினேஷன் இடியாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.